இங்க எம்மாங்கிற ஒரு பொண்ணு தனியா ஒரு பெரிய காட்டை சுத்தி பார்த்து சாகசம் பண்றதுக்காக போயிட்டு இருக்கிறான். அப்போ திடீர்னு ஏதோ ஒன்ன பார்த்து பயத்துல உறைஞ்சு போய் நிக்கிறான். பார்த்தா அவளுக்கு கொஞ்ச தூரம் முன்னாடி பயங்கரமான தோற்றத்துல ஒரு வயசான பாட்டி உட்கார்ந்து இருக்குது. அந்த பாட்டி திடீர்னு இவளை பார்த்து கையை நீட்டி வான்னு கூப்பிடுறாங்க. ஆனா அந்த பாட்டி இவளை திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த பொண்ணு பின்னாடி வர்றது அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு அவ ஷாக் ஆகிடுறான். உடனே அங்கிருந்து பயத்துல ஓடிடுறான். அதுக்கப்புறம் அந்த காட்டுக்கு வெளியே இருந்த ஒரு சின்ன ஹோட்டல்ல சாப்பிடலாம்னு போறான். அப்போ அந்த கடைக்காரங்க கிட்ட காட்டுக்குள்ள ஒரு ஓல்டு லேடி இருக்காங்க, அவங்க யாருன்னு விசாரிக்கிறான். அவர் ஃபேஸ் அதை கேட்டதும் சடனா சேஞ்ச் ஆகுது. அந்த பார்ட்டியை தெரியாம கூட தொந்தரவு பண்ணிடுறாங்க. அது ஒரு பெரிய சூனியக்காரின்னு அவகிட்ட வான் பண்றாரு. அந்த பாட்டி கை நம்ம மேல பட்டுச்சுன்னா பெரிய ஆபத்து வரும்னு சொல்றாரு. ஆனாலும் அவ அந்த காட்டை விட்டு போற ஐடியாவில இல்ல. ஏன்னா இந்த ஜேர்னி அவளுக்கு லைஃப்லயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜேர்னியா இருக்கும். சாப்பிட்டு முடிச்சதும் அந்த பொண்ணு திரும்பவும் அதே பள்ளத்தாக்குக்கு போறா. அந்த பாட்டி இன்னும் அங்கே தான் இருக்குது. இவன் மெல்ல அந்த பாட்டி கிட்ட போறான். அப்போ சடனா அந்த பாட்டியை திரும்பி பாக்குறான். அப்போ அந்த பாட்டியோட இடது கண்ணு ஒரு மாதிரி பயங்கரமா ப்ளூ கலர்ல இருந்துச்சு. அதை பார்த்து அவ ஷாக் ஆயிடுறான். அப்போ அந்த பாட்டி அவளை பார்த்து கொடூரமா சிரிச்சிட்டு, சாவுக்கே பயப்படாத உனக்கு ஒரு கிஃப்ட் தர்றேன், உன்னோட லைஃப்ல 3 ஆசைகள் கேளுன்னு சொல்றான். ஆனா ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே அந்த பாட்டி இவளோட நேம கரெக்டா சொல்லி கூப்பிடுறான். அது இந்த பொண்ணை இன்னும் பயமுறுத்துது. அப்போ அந்த பாட்டி ஒரு ரெட் கலர் நூலை எடுத்து, நீ ஃபியூச்சர்ல கூட எப்ப வேணும்னாலும் கேட்டா கூட இந்த ஆசைகள் நடக்கும்னு சொல்லி அந்த நூலை அவளோட கையில கட்டுறான். உடனே அவ கண்களை மூடி அவளோட மனசுக்குள்ள 3 ஆசைகளை நினைச்சுக்கிறான். அந்த பாட்டி 3வது முடிச்ச போட்டதும் அந்த ஆசைகள் எல்லாம் அந்த பொண்ணோட மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருது. திடீர்னு அந்த பாட்டி ஒரு மாதிரி பயங்கரமா சிரிக்கிறான். அதை பார்த்ததும் அவளோட உடம்பு பயத்துல நடுங்கி அந்த காட்டுக்குள்ள இருந்து கிளம்பிடுறான். அப்போ அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு மிட் நைட் பிளைட்ல அங்க வந்து சேர்ந்துருவேன், அங்க வந்ததும் ஃபர்ஸ்ட் உன்னதான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு ஒரு மெசேஜ் அனுப்புறான். அவனும் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே ஏர்போர்ட்டுக்கு வந்து அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அவ லக்கேஜை தூக்கிட்டு ஏர்போர்ட்ல வந்தப்ப அவளோட பாய் ஃப்ரெண்ட் அங்க இருந்த பெஞ்சில் படுத்து கிடக்கிறத பாக்குறான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவளோட பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணதால ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனா இதுக்கப்புறம் அவளோட லைஃப்ல வரப்போற பேராபத்துக்களை பத்தி அவளுக்கு அப்போ தெரிஞ்சிருக்காது. இதோட அடுத்த பாட்டுக்காக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க.